ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான ப்ரோமோ அதிரடியான எமோஷனல் ப்ரோமோ அப்படின்னு தான் சொல்லும். நம்ப கூடாதவங்களை நம்பணும் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமான கதையில் தான் காட்டியிருக்கிறாங்க. இப்போ சூர்யா வந்து கௌதம தம்பின்னு சொல்லிட்டு செய்கிற தப்பெல்லாம் மன்னிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே நேரத்தில் சித்ராவையும் அந்த மாதிரி தான் மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கூடயே இருந்த கௌதமும் சித்ராவும் சேர்ந்து இவ்வளோலாம் நல்லது பண்ணவங்களுக்கு எவ்வளோ துரோகம் பண்ண முடியுமோ அவ்வளோ பெரிய துரோகம் தான் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சித்ராவை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னதுக்காக மகாவும் ரொம்பவுமே ஃபீல் பண்ணாங்க. அப்போ சூர்யா வந்து அப்படிலாம் ஃபீல் பண்ணாத, துரோகம் பண்ணுறவங்க வந்து என்றைக்கு இருந்தாலும் பெரிய துரோகம் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி மகாவை சமாதானப்படுத்தியிருந்தாங்க. அவர் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளார பார்த்தோம்னா அதை விட பெரிய ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ காட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போ கௌதம் வந்து பார்த்தோம்னா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தாத்தா வந்து எல்லா சொத்து பற்றியும் சூர்யா பேரில் எழுதி வைக்கிறாங்க போது கௌதம் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என் பேருக்கு மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் வீட்டில் இருந்து சோறு திங்கலாம் இல்லாட்டி வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க கண்டிப்பாக எப்படி வீட்டில் இருப்பாங்க, இவ்வளோ ரோசமானத்தோடு இருந்தவங்க வீட்டை விட்டு எல்லாம் குடும்பமாக வெளியில் கிளம்புறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்தோம்னா கண்டிப்பாக இந்த கதையை அடுத்த கட்டமாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணுன்னா இந்த மொத்த குடும்பமும் மகாவோட வீட்டுக்கு போனால் மட்டும்தான் கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஒரு எமோஷனல் ஸ்டோரியை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ நிர்கதியாக ஆஃபீஸ் எதுவுமே இல்லை, அப்படியே போட்ட துணியோடெல்லாம் எல்லாம் வெளியில் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது மகா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதை அடுத்த கட்டமாக ஒரு வாரம் ஓட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியே கண்டிப்பாக ஒரு வாரம் ஓட்டிடுவாங்க. ஏன்னா கௌதம் ரிலீஸ் ஆகணும், அடுத்து என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது. இதுக்கு இடையில் பார்த்தோம்னா இங்கே கூட உள்ளே கட்டு சோத்துலேயே எலி வச்சு கட்டின மாதிரி இப்போ இவங்க குடும்பத்துக்குள்ளாரையே அனாமிக்கா இருக்காங்க. அனாமிக்கா இங்கேருந்து எல்லாம் நடக்கிற விஷயத்தெல்லாம் அங்கே சித்ராவுக்கு சொல்லி தான் இந்த பிரச்சனைலாம் நடக்கும். அதனால் ஆஹா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை என்ன புறமோ வருதோ அதை தான் அந்த வாரத்துக்கான கதையாக இருக்கும். அப்படி பார்த்தா இந்த வாரம் லாஸ்ட்டில் தான் சூர்யா குடும்பம் வீட்டை விட்டு வெளியில் போவாங்க. அடுத்த வாரத்தில் தான் மகாவோட வீட்டுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஒருவேளை இவங்க என்னடா இப்படியெல்லாம் நம்மளை பார்த்து ரிவ்யூ சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம ரோசப்பட்டு 2 நாளில் ஸ்டோரியை ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறேன் அப்படின்னாக்கா நமக்கு ஜாலி தான். அடுத்த ஸ்டோரியை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணி அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் ஆஹா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அனாமிகா பண்ணுற இந்த திருட்டு வேலையெல்லாம் வந்து நல்லா வசமாக விஜய் கிட்ட மாட்ட போகிறாங்க. அதனால தான் விஜய் டோட்டலாக கரெக்டாக மனசு மாதிரி இந்த தடவையாவது மனுஷன் ஒரு தெளிவான முடிவு எடுத்து பிரபா கூட போய் சேர்ந்து வாழ்வார், அனாமிகா வீட்டை விட்டு துரத்துவார் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ திருடனுக்கு திருடன் நண்பன் அப்படி இப்படின்னு நம்மளாம் பஞ்சு டைலாக் பேசியில் இப்போ பார்த்தோம்னா அனாமிகா உள்ளே இருந்துகிட்டே துரோகம் பண்ணி இப்போ சித்ராவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ கௌதம் வெளியில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் தாத்தாக்கு இது ஒரு உண்மையிலுமே பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க. அதுவும் எப்போயே எழுதி வாங்கிட்டாங்கன்னா அப்போ ரொம்ப நாள் திட்டம் போட்டு தானே இதை செஞ்சுருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கதையை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.